இப்போ எஸ்ஐசி சார் சொன்னா கேட்பாங்களா எல்லாரும்? கேட்பாங்க. அவர் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாரு. டேய் அப்படின்னா அதுக்கு ஒரு பயம் இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த ஒரு கமாண்ட் ஒரு சீஃப் கமாண்டர்ன்னுட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கமாண்டர் இல்ல சார். அவர் சொல்லுவாரு, அதுக்கு அடுத்தபட்டா நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கிட்டும் இப்படி நீ சொன்னா ஒரு இது இருக்கும் சார். அது இருந்தா தான் சார் இது. நீங்க வந்து ஏனா தானோன்னு போய் சண்டை போட்டு, கிண்டல் பண்ணி, அடுத்தவன பத்தி ஏனா தானோன்னு அசிங்கமா பேசுறது. கமாண்ட்ல கூட பாருங்க சார். சொல்லணும்ல. அடுத்தவங்கள தப்பா போடாதீங்க. ஒரு பொம்பளை வந்து கமிஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு வினோதினி ஏதோ ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல கமிஷன் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. விஜய் ரசிகர்கள்லாம் தப்பு தப்பா அத கெட்ட வார்த்தைகள்ல கேவலமா போடுறாங்க அப்படின்ட்டு. அப்ப அத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்ல. சார் அப்படி பண்ணி ஒரு ஆள வளர்க்க வேண்டாம் சார். ஒருத்தர் பேசினா கூட நம்ம அப்படி தப்பா போடணும்னு யாராவது சொல்லி தந்திருக்காங்களா? அது கல்ச்சர் என்ன கல்ச்சர்? அவன் பார்வையில அவன் உண்மைன்னு பேசுறான். உன் பார்வையில தப்பா பேசுறான். நீங்க கரெக்ட்டா தப்பா பேசாதீங்க சார். உண்மைய பேசுங்கன்னு போடு. நீங்க நெறைய கேடுகெட்ட வார்த்தைகள்லாம் போடுவாங்க. அப்போ இந்த கல்ச்சரை யார் வளர்க்குறது? தலைவர்கிட்ட சொல்லி இது போடக்கூடாது. இப்படி போடுறவங்க மேல அந்த நம்பர் எடுத்து அவங்க மேல ஒரு 500 பேர் மேல ஒரு நாள் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு வேணா போடுவானா? அது செய்யலாமா? செய்யக்கூடாதா? சார் நம்ம தான் நம்ம சமுதாயத்த கட்டுக்கோப்பா, அமைதியா யாரையும் வெறுப்பு வராம, யார் மேலும் இந்த தகர்க்காம நம்ம தான் பாதுகாத்துக்கிடணும். அத பாதுகாக்கக்கூடியதுல முழு பொறுப்புல இருக்கிற புசி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனாவோ, ஆதவ அர்ஜுனா இப்ப வந்தவர் தானே. இப்ப கூட்டங்களுக்கு அவரு தயங்காம வர்றவரா விஜய்? இப்ப ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு. எந்த பயமும் இல்லாம வருவாரா? இப்ப நாகப்பட்டினத்துல கூட ஒரு கூட்டத்த நடத்துனீங்க. நாகப்பட்டினத்துல நடக்கும்போது அவருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தது சார். அப்ப என்ன கூட திட்டுனாரு. நீங்களா இருந்த பிறகுமே என்னன்னா அந்த கூட்டம் கொஞ்சம் முண்டி அடிச்சு அந்த முன்னால ஸ்டேஜ் கிட்ட வச்சு எல்லாம் அத்து புடுங்கி மைக்கு போயிடுச்சு சார். பேச முடியல. அப்புறம் கூட்டமெல்லாம் பேச முடியலன்னு சாடி எடுத்து வந்துட்டாங்க. அப்போ அதில் நான் கற்றுக்கிட்ட அனுபவம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் மீட்டிங் போட்டேன் சார். எல்லார்கிட்டையும் வச்சு மீட்டிங் போடுறேன். எது எப்படி இருந்தாலும் சரி, மைக்கு மட்டும் கரெக்டாக கொண்டு கரெக்டாக வரணும். அது கரண்ட் எங்கே இருந்து எடுக்கிறீங்க, எப்படி வரீங்க அதெல்லாம் வேண்டாம். நீ முன்ன வச்சா இல்லை வேறு அண்டர் கிரவுண்டுக்குள்ள கூட வை. இதை நான் சொல்லி கொடுத்தது எல்லா இதுக்கும். அண்டர் கிரவுண்டுக்குள்ள கூட வச்சு எடுத்து உயர கொண்டு வா. ஆனால் மைக்குங்கிறது ஒரு அங்கே ஹீரோவே மைக் மட்டும்தான். ஏன்னா கூப்பிட்டு வச்சு என்ன விஜய் காரில் திரும்பி போயிட்டு மாதிரி திரும்பி வர வச்சு பேச வச்சோம். அப்போ நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு விஜய் என்கிட்ட கேட்டது என்னன்னே, நீங்கள் இவ்வளோ விவரம் உள்ள ஆள், பத்திரிகையாளர், நீங்கள் இவ்வளவு நாலேஜ் உள்ள ஆள், நீங்களே இதை கவனிக்கலையா அப்படின்னாரு. இப்போ எனக்கு என் உயிரே போன மாதிரி இருந்தது அன்னைக்கு. ஒரு மைக்கு கூட எனக்கு தரலையே அப்படின்ட்டு. அப்போ தான் கூப்பிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மேடைக்கு போடும்போதும், மேடையில் எத்தனை பேர் முண்டி அடிச்சுட்டு அங்கே வந்தாலும் மைக்குக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மைக்கு மூலமாக தான் அந்த ஹீரோவுடைய அந்த அவங்க பேசுறது மக்களுக்கு போய் சேரும்.